வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு மத்திய பட்ஜெட் அடித்தளம் அமைத்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் 2 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான பட்ஜெட் அறிவிப்பு நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை எளிதாக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சுகாதார சேவை வழங்குவதில் துணை சுகாதார நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஏற்ப பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூலதன செலவினங்களுக்காக பட்ஜெட்டில் 12.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த 10 ஆண்டுகளில் மிக அதிக நிதி ஒதுக்கீடு என்றும் அவர் குறிப்பிட்டார். சீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். அரசின் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமையும் என்று அவர் கூறினார். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களின் மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இளையோர், ஏழைகள் மற்றும் விவசாயிகள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி மற்றும் ரசாயன உற்பத்தி தொழில்களுக்கு இந்த பட்ஜெட் வலு சேர்க்கும் என்றும், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் வாயிலாக சுகாதார சேவைகள் நவீனமயமாக்குவதற்கும் இந்த பட்ஜெட் உதவிடும் என்று திரு நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு மத்திய பட்ஜெட் அடித்தளம் அமைத்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தித் துறைக்கு பட்ஜெட்டில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய தொழில் நிறுவனங்கள், முதலீடுகளுக்கு இந்த பட்ஜெட் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளையோரை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மத்திய பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சியுடன் நிலையான சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்தவும் உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 அதிவேக ரயில் வழித்தடங்கள் நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை எளிதாக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை அளித்துள்ள பிரதமருக்கும் மத்திய நிதியமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு எதிர்கொண்டு வரும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் எந்தவித அம்சமும் இடம்பெறவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய தமிழர்களின் நாகரிகம் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆதிச்சநல்லூர் பகுதியை சர்வதேச கலாச்சார மையமாக அறிவிப்பதற்காக நிதியை ஒதுக்கியிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் நவதிருப்பதி கோயில்களுக்கு வந்து செல்கின்ற மக்கள் இங்கே தமிழனுடைய வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் பார்க்கின்ற அளவிற்கு இந்த சர்வதேச கலாச்சார மையம் அமையவிருக்கின்றது. இதை நாங்கள் இந்த பகுதி மக்களாக இருந்து மத்திய அரசாங்கத்திற்கும்
மத்திய அமைச்சருக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ஆதிச்சநல்லூருக்கு மத்திய பட்ஜெட்ல கலாச்சாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பிரிவை கொண்டு வளாகம் அமைப்பதற்காகவும் சுற்றுலாத்தலம் அமைப்பதற்காகவும் மத்திய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இருக்கக்கூடிய தொழில் ஆர்வலர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் சரவணன். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா மாம்பாக்கம் கிராமத்தில் இருக்கோம். விளையாட்டுத்துறைக்கு பாத்தீங்க அப்படின்னா 4447 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 1133 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பயிற்சி மையத்துக்கு 917 கோடி கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் இளைஞர்களுடைய திறனை அதிக வலுப்படுத்தும் நவீனமயமாக்கப்பட்ட உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்காக தனியாக நிதி ஒதுக்கி இருக்காங்க. அது மாணவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் காயம் இல்லாம நல்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதற்கு நாங்க நிதி அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடிப்படை சுகாதார சேவை வழங்குவதில் துணை சுகாதார நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் 642 துணை சுகாதார நிலையங்களை காணொலி மூலம் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைதூர பகுதிகள், மலைப்பாங்கான இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு நோய் தடுப்பு மற்றும் அடிப்படை மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு இந்த துணை சுகாதார நிலையங்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறினார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் உள்ள துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 8713 உள்ளது என்று திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இந்தியாவின் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதுடன் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவிடும் என்று அமெரிக்கா இந்தியா ஒத்திசார் ஒத்துழைப்பு மன்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான அடுத்த சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ள நிலையில் யுக்ரைனின் டெனிப்ரோ நகரில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உரையுடன் இன்று தொடங்குகிறது. பீகார் சட்டமன்றம் மற்றும் சட்டமேலவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை ஆளுநரின் உரையுடன் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் பிப்ரவரி 27 வரை நடைபெறும். இந்திய விமானப்படையின் கிழக்கு பிராந்திய படைப்பிரிவு தளபதியாக ஏர் மார்ஷல் இந்தர்பால் சிங் வாலியா பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் ஆலயத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக தேரோட்டம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 14 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட 17 நாடுகள் பங்கேற்கின்றன. 10 மீட்டர், 25 மீட்டர், 50 மீட்டர் ரைபிள் மற்றும் பிஸ்டல் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டங்களில் தமிழ்நாடு பஞ்சாப் அணியையும், அசாம் கேரளா அணியையும், ராஜஸ்தான் ரயில்வே அணியையும், பெங்கால் சர்வீசஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பிப்ரவரி 15 கொழும்புவில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் செயல் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஐசிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக அளவிலான விளையாட்டுகளின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான நடவடிக்கை இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு மத்திய பட்ஜெட் அடித்தளம் அமைத்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் 2 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான பட்ஜெட் அறிவிப்பு நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை எளிதாக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சுகாதார சேவை வழங்குவதில் துணை சுகாதார நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.